அனைவருக்கும் வணக்கம். நம் தினந்தோறும் 5 வகையான கட்டாயம் சாப்பிடக்கூடியது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பழங்களில் மாதுளை, அதாவது மாதுளை அதிகமாக எடுத்துக்கும்போது, தினமும் ஒரு மாதுளை சாப்பிடும்போது நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்கள் கிடைக்கும். பிளட்டு நல்லா இல்லாதவங்களுக்கு பிளட்டு வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி எள்ளு, அதாவது நம்ம எள்ளை எள்ளு உருண்டை மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை எள்ளு ஒரு வறுத்து வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொரியல்களில் அந்த எள்ளை தூவி விட்டு பொரியலில் பண்ணும்போது சாப்பிடும்போது நம் எலும்புகளுக்கு தேவையான கால்சிய சத்து நிறையா அதில் இருக்கிறதுனால நமக்கு நல்லது. அதனால் எள்ளு டெய்லி ஒரு ஸ்பூனு எந்த விதத்துலையும் சாப்பிடணும். 3வது வெந்தயம், அதாவது வெந்தயம் நம்ம சாப்பிடும்போது உடல் சூட்டை தணித்து உடலுக்கு தேவையான சக்தியை தருதுங்க. வெந்தயம் மலிவாக கிடைக்கிற கடையில் வாங்கி நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குன உடனே அந்த வெந்தயத்தை நம்ம தண்ணியோடு சேர்ந்து தண்ணியை குடிக்கலாம். இல்லை அப்படின்னா மென்று கொஞ்சம் கயப்புத்தன்மை இருக்குது, அதனால் மென்று சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு உடலில் உள்ள சூட்டை தணிக்கிற தன்மை வெந்தயத்துக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உலர் திராட்சை கருப்பு திராட்சை இருக்குது, மஞ்சள் திராட்சை இருக்குது. மஞ்சள்னால் ஒரு 369 மாதிரி இருக்குங்க, கலர் கோல்டு கலரில். அப்போ அந்த உலர் திராட்சை கருப்பாக இருக்கும், இல்லைன்னா ஒரு வெளிர் மஞ்சளாக இருக்கும். அதை டெய்லியும் ஒரு 10-12 எடுத்துகிட்டு கிளாஸில் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு மூடி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை அந்த திராட்சையோடு சேர்ந்து கலந்து மில்லினோடு சேர்ந்து சாப்பிடும்போது உடல் சீரண மண்டலமும் மலக்குடல் நோய் வராமல் தடுக்கும், ஆரோக்கியமாக பாதுகாக்குது. மலச்சிக்கலிருந்து நம்ம விடுபடலாம். டெய்லி ஒரு 10-12 உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. சரிங்களா? 5வது கருப்பட்டி, அதாவது சூட்டை தணிக்கக்கூடிய பனங்கருப்பட்டி. எதுலையாவது ஒன்று சும்மா கடித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா எதுலேயோ ஒன்றில் போட்டு கலந்து இந்த கருப்பட்டி ஒரு துண்டு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா வகையான சத்துக்களும் இருக்குங்க. டெய்லி இந்த 5 பொருட்களை நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி வரும்போது நம் உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.